இந்த 2 கட்சியுமே உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் அதை வழங்குவோம். எத வழங்குவீங்க? இலவசத்த. ஒருத்தரு பிரிட்ஜ் குடுக்குறேன்னு சொல்றாரு. ஒருத்தரு கூப்பன் குடுக்குறேன்னு சொல்றாரு. 2 பேருமே மாறி, மாறி ஒரு முதல்வர் நாற்காலியில உட்காருவதற்கு நீங்க இத மக்கள பகடைக்காயா யூஸ் பண்றீங்க. ம். நான் உங்கட்ட வந்து இலவசம் குடுங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்ல. நீங்க தான் இலவசத்த குடுக்குறீங்க. அவ்வளோ கேவலமாயிட்டோமா? மிகப்பெரிய வேதனை. நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய தேர்தல் அறிக்கை 2 பேருக்கு தேர்தல் அறிக்கையிலும் படித்த, படிக்காத ஏழை இருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலை குடுங்க. குடுத்தீங்கன்னா, ஒரு ரூ. 15,000 சம்பளம் வரும். அந்த ரூ. 15,000ல அவனுடைய குடும்பத்தை, வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். மத்தவன்ட்ட போய் ஏந்தத வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். நம்ம ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டிருந்து ஒருத்தர் வராரு. ஒரு டீ வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்றோம். அவருக்கு டீ வாங்கி குடுக்கறதுக்கு பதிலா, அவருக்கு ஒரு வேலைய குடுத்துட்டு, அந்த வேலைக்கு நம்ம டீ வாங்கி குடுத்தோம்னா, அது எவ்வளோ பெரிய மரியாதை. சும்மா வாங்கி குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அதே மாரி தான் எல்லா இடத்துலயும் போய் அந்த டீ கேட்பாப்புல. வேலை குடுத்தீங்கன்னா, அதன் மூலமா அவருடைய வாழ்வாதாரம் உயரும். வாழ்வாதாரம் உயரும்னா, வருமானம் பெருகும். குடும்பமும் சுபிட்சமா இருக்கும். இத ஏன் இந்த 2 கட்சியுமே செய்ய மாட்டேங்கிறீங்க? அ? அப்புறம் இன்னொன்னு. அதிகமா செலவு பண்றவங்களுக்கு தான் இந்த காலத்துல மக்கள் வாக்களிக்கிறீங்க. ம். பணம் படைத்தவன் தான் தேர்தல்ல நிக்கிறான். எங்கள மாரி ஏழை ஜனங்க தேர்தல்ல நிக்கவும் முடியல. அதுக்கு காரணம் என்ன? வசதி படைத்தவன் மக்கள விலைக்கு வாங்கிர்றான். ஏழையா நிக்கிற வேட்பாளரு அவர் ஜெயிக்க முடியல. மக்களுக்கு நல்லது பண்ண வந்தா கூட அந்த ஆள் அங்க நிக்க முடியல. கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறவன் தான் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு மறுபடியும் கொள்ளையடிக்க போறான். அப்புறம் இன்னொன்னு. இந்த இலவசம் சொல்லி குடுத்து நம்மட்ட வந்து குடுத்துர்றாங்க. குடுத்த பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க? விலைவாசிய வந்தவனும் முதல்ல அந்த வேலையும் செய்வாங்க. ஓட்டுக்கு காசு குடுத்துர்றாங்க. காசு குடுத்து ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சுறாங்க. என்ன பண்ணுவாங்க? அத்தியாவசிய பொருளுடைய விலைய ஏத்துவாங்க. எல்லா விலையும் ஏத்தி கடைசில நம்ம தலையில தான் வந்து விழுவும். ம். இத நாங்க குடுக்க சொன்னோமா? நீங்க ஆட்சியில உட்கார்றதுக்காக எங்கள பலிகடாக்காதீங்க. நல்லது பண்றோம்னு நெனச்சா, இலவசத்த குடுக்காம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வேலை குடுப்பேன்னு சொல்லி அறிவிங்க. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் ஒருத்தர் இருந்தார். பார்த்தீங்களா? அந்த அண்ணன் என்ன ஜெயிக்க வச்சா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் வேலை குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி நீங்க அறிவிங்க. நிச்சயமா, கண்டிப்பா ஓட்டு உங்களுக்கு தான் போடுவாங்க. அத செய்யாம இலவசம் என்று சொல்லி எங்கள ஏளனமா ஆக்காதீங்க. நன்றி, வணக்கம்.